ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி உலக மகளிர் தினம். மகளிருக்கு தனியாக விழா எடுக்கணுமா என்ன? அவங்க அந்தளவுக்கு ஒரு போற்றுதலுக்குரியவங்களா? இல்லை இந்த மாதிரி நம்ம விழா எடுக்கலை அப்படின்னா நம்ம மகளிர் எல்லாத்தையும் மறந்துடுவோமா? இல்லை பெண்கள் இல்லாத ஒரு உலகத்தில் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோமா? அப்படி இருக்கையில் எதுக்கு உலக மகளிர் தினம் அப்படின்னு தனியாக ஒரு நாளை வச்சு கொண்டாடுறாங்க? வெல்கம் டு ஆன்லைன் 360, இது உங்களுக்கான சேனல். மங்கையராய் பிறப்பதற்கே தவம் செய்திட வேண்டுமாம்மா. அப்படி என்னங்க தவம் எடுக்கணும்? நம்மளை மாதிரியே நார்மலாக ஒரு பெண்ணும் பிறக்கப்படுறா, பெண்ணும் வளர்க்கப்படுறா. அவங்களும் இந்த சமுதாயத்தை நம்ம கூட சேர்ந்தே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் என்ன, மங்கையராய் பிறப்பதற்கே ஒரு தவம் செய்திடணும் அப்படிங்கிறது? நிறைய பேருக்கு இதே கருத்து இன்றைக்கும் இருந்துக்கிட்டு இருக்கு. ஒரு பெண்ணா, ஒரு அம்மாவா, ஒரு தங்கையா, ஒரு மனைவியா, ஒரு தோழியா, பெண்ணுடைய பரிமாணம் இந்த உலகத்தில் ரொம்பவே இன்றியமையாதது அப்படின்னு சொல்லலாங்க. ஆனால் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த ஸ்பேஸை நம்ம கொடுக்குறோமா? நான் இங்கே முழுவதுமாக ஒரு பெண்ணியம் பேசுகிறதுக்கு, இல்லை இந்த மகளிர் தினத்தை நம்ம போற்றுதலுக்குரிய ஒரு தினமாக நம்ம கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பதிவு கிடையாது. பட் பெண் என்பவள் போற்றுதலுக்குரியவளா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம். நம்மலாம் அலாரம் வச்சு காலையில் ஒரு 7 மணி 8 மணிக்கு எழுந்திரிச்சு ட்ரெஸ் மாற்றிட்டு நீட்டாக கிளம்பி ஆஃபீஸ் போகிறோம். ஆஃபீஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரோம். அதுக்கப்புறம் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு தூங்கிடுறோம். ஆனால் அதே இடத்துல அலாரமே இல்லாட்டியும் 4 மணிக்கு எந்திச்சு சமைக்கிற அம்மாக்களையும் நம்ம இந்த உலகத்தில் பார்த்துட்டு தான் இருக்கோம். இன்றைக்கு வரைக்கும் அவங்க அதை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணது கிடையாது. ஏன் என்னை டெய்லி நான் எந்திச்சு நான் வேலை செய்கிறேன், எனக்கு ஏன் இந்த மாதிரியான சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்றைக்குமே அவங்க நம்மளை கோவிச்சுக்கிட்டதும் கிடையாது. இது அன்றாடம் வாழ்க்கையாக போய்கிட்டே தான் இருக்குது. ஆண்களும் கஷ்டப்படுறாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. தன்னுடைய குடும்பத்தை முன்னேற்றத்துக்காக ஒவ்வொரு ஆணும் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறான் அப்படிங்கிறத ஒரு ஆணாக எனக்கும் தெரியும். ஆனால் அதே நேரத்தில் ஒரு பெண் அவங்களுடைய கனவுகளை எட்ட முடியுதா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சமுதாயத்தில் ரொம்பவே கம்மி தான் அப்படின்னு சொல்லலாம். எத்தனை பட்டதாரிகளோட சர்டிஃபிகேட்ஸ் வீட்டு பரன் மேலே தூசி படிஞ்சு கிடக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் நிறைய பேருக்கோட சர்டிஃபிகேட்ஸ் பரன் மேலே தூசி படிஞ்சு தாங்க கிடக்குது. நம்ம பெண்கள் வெறும் உரிமை தொகை வாங்குறதுக்கு மட்டும்தானா? அவங்களுக்கான உரிமைகள் நம்ம கொடுக்குறோமா? அவங்களுக்கான ரெக்கைகள் நம்ம கொடுக்குறோமா? அக்னி சிறகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டு பாடினா மட்டும் போதாது, அவங்களுக்கு உண்மையிலே அந்த சிறகுகளை கொடுக்குறோமா அப்படிங்கிறது தான் மிக 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 முக்கியமாக நம்ம யோசிக்க வேண்டிய கேள்வி. இந்த சமுதாயத்தில் நிறைய பெண்கள் சாதிச்சிருக்காங்க. நிறைய பெண்கள் தங்களுடைய அடையாளத்தை முத்திரையை பதிச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு சில கதைகளும் இருக்குது. ரீசெண்டாக கூட விருதுநகர்லேருந்து முத்துசெல்வி அப்படிங்கிறவங்க 18 வயசுலேயே கல்யாணமாகி வாழ்க்கைன்னா என்னென்னு புரியுறதுக்கு முன்னாடியே குழந்தை உண்டாகி 2 குழந்தைக்கு தாயாகி அதற்கப்புறம் தன்னுடைய கனவுகள் வீட்டுக்குள்ளேயே வீட்டின் அடிப்படைக்குள்ளேயே முடங்கி போகுது அப்படிங்கிறத நினச்சி டெய்லி குமுறி ஒரு நாள் அதுலேருந்து வெளியே வராங்க. மவுண்ட் எவரெஸ்ட் மேலே ஏறுறாங்க. சாதிக்கிறதுக்கு வயசு ஒரு தடை இல்லை, தன்னுடைய குடும்ப சூழ்நிலை ஒரு தடை இல்லை, ஒரு தாயாக இருக்கிறதுங்கிறது ஒரு தடை இல்லை, ஒரு மனைவியாக இருக்கிறதுங்கிற தடை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மவுண்ட் எவரெஸ்ட் மேலே ஏறி சாதனை படைக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டிலே நிறைய உதாரணங்கள் இருக்குது. உதாரணத்துக்கு டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி, அடையார் கேன்சர் இன்ஸ்டிடியூட் அப்படிங்கிற ஒரு விஷயம் முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் இல்லை அப்படின்னா இன்றைக்கி சாத்தியமாக இருக்காது. தன்னுடைய சகோதரியை கேன்சருக்கு பலி கொடுக்குறாங்க. புதுக்கோட்டையில் பிறக்கிறவங்க தன்னுடைய சகோதரியை புற்றுநோய்க்கு பறி கொடுக்குறாங்க. இதை மாதிரி உலகத்தில் யாருமே கஷ்டப்படக்கூடாது, நம்ம சார்ந்திருக்க சமுதாயத்தில் யாருமே புற்றுநோயால் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அடையார் கேன்சர் இன்ஸ்டியூட்டை உருவாக்குறாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக பெண்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய உதாரணமாக வாழ்கிறாங்க. அவங்க மட்டுமா, அந்த புற்றுநோய்க்கான சென்டரை அடையார் கேன்சர் இன்ஸ்டியூட்டை உருவாக்கி முடித்ததோட அதற்கப்புறம் டாக்டர் வி சாந்தா அப்படிங்கிறவங்க ஒருத்தங்க வராங்க. ஒரு நோபல் ப்ரைஸ் வாங்கின குடும்பத்திலேருந்து பிறந்தவங்க, டாக்டர் சிவி ராமனுடைய குடும்பத்திலேருந்து பிறந்தவங்க, மிகப்பெரிய பணக்காரங்க. தாங்க நினச்சிருந்தாங்க அப்படின்னா உலகத்தில் எந்த மொழியில்னாலும் வாழ்ந்திருக்கலாம். அவங்களுடைய விருப்பப்பட்ட வாழ்க்கையை எவ்வளோ சந்தோஷமானாலும் வாழ்ந்திருக்கலாம். அப்படி ஒரு மிகப்பெரிய செல்வ செழிப்பில் பிறந்தவங்க, செல்வ செழிப்பான குடும்பத்தில் பிறந்தவங்க டாக்டர் சாந்தா அவர்கள். இன்றைக்கி அவங்கள ஏன் நம்ம நினைவு கூறுறோம்? அந்த புற்றுநோய்க்கான சென்டரை டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் உருவாக்குனதுக்கப்புறம் அதை வளர்த்து தன்னுடைய சமுதாயத்தை சார்ந்த ஒவ்வொருத்தரும் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு தன்னுடைய இறுதி மூச்சு வரைக்கும் ஒரு மருத்துவராக, ஒரு பெண்மணியாக, ஒரு இரும்பு பெண்மணியாக அந்த புற்றுநோய் சென்டரை ரொம்ப அழகாக உருவாக்கி இன்றைக்கி இப்போ இருக்கிற அந்த லெவலில் கொண்டு விடுறதுக்கு அவங்களுடைய மிகப்பெரிய பங்கு ஒரு முக்கிய காரணம் அப்படின்னே சொல்லலாம். இதே மாதிரி எத்தனையோ மருத்துவர்கள் கொரோனாவுடைய காலகட்டத்தில் தங்களுடைய சுக துக்கத்தை பார்க்காம
தங்களுடைய வாழ்க்கையின் அன்றாட விஷயங்களை பார்க்காம எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டு முன்னேறி ஒரு சிறப்பான ஒரு சமுதாய பணி ஆற்றியிருக்காங்க அப்படிங்கிறதும் நம்ம மறுக்க முடியாத விஷயம்தான். கோயம்புத்தூரை சேர்ந்த பாப்பம்மாள் அப்படிங்கிறவங்க 105 வயசுலையும் தள்ளாத வயசுலையும் ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணி பத்மஸ்ரீ அவார்டு வாங்கியிருக்காங்க. ஒரு பெண்ணால் முடியாது அப்படிங்கிறத ஒரு வயசும் ஒரு காரணியாக வச்சிடக்கூடாது அப்படிங்கிறத உடைக்கிற ஒரு மிகப்பெரிய விதமாக பாப்பம்மாள் அவர்களுடைய வெற்றி இன்றைக்கி எல்லாராலையும் கொண்டாடப்படுது. ஸோ இதை மாதிரி வரலாற்றில் நிறைய பெண்மணிகள், எங்களுடைய வீட்லேயும் பெண்மணிகள் இருக்காங்க, நம்மளுடைய வீட்லேயும் பெண்மணிகள் இருக்காங்க. எங்கள் அம்மா ஒரு ஆசிரியர், என்னோடய சிஸ்டர் இல்லை ஒரு டாக்டர். அவங்க தன்னுடைய அன்றாடம் பணிகளை பார்க்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றி கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத அன்றாடம் கண்கூடாக பார்த்துருக்கிற ஒரு ஆண்மகனாக நானும் சொல்கிறேன். இதே மாதிரி ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொரு வீட்லேயும் இருக்கிற பெண்மணிகள் வந்துட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு தங்களோட குடும்ப சூழ்நிலைகளை முன்னேற்றுவதற்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத தொடர்ந்து பார்த்துட்டு தான் இருக்கும். இது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு தாங்க. இன்றைக்கி முடங்கி கிடக்கிற நிறையா பெண்களுக்கு வந்துட்டு இவங்க எல்லாமே ஒரு எடுத்துக்காட்டு. நான் வந்துட்டு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் பேசும்போது நிறையா பொண்ணுங்க கூட சொல்லியிருக்கிறாங்க, நாங்கள் வீட்டில் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறதே எங்களுக்கு தெரியல. நாங்கள் பேருக்கு ஒரு டிகிரி முடிக்கிறோம், இன்ஜினியர் ஆகிறோம், மாஸ்டர் டிகிரி படிக்கிறோம், அதுக்கப்புறம் யார் ஒருத்தரை கல்யாணம் பண்ணுறோம். எங்களோட லைஃப் அப்படி தான் போய்கிட்டு இருக்கு. நாங்கள் சாதிக்கணும் அப்படின்னு நினச்ச விஷயத்தை எங்களால் இன்றைக்கு வரைக்கும் சாதிக்க முடியலை. அதற்கு இந்த குடும்ப சூழ்நிலை ஒரு மிகப்பெரிய காரணியாக இருக்குது அப்படின்னு சொல்கிற நிறைய ஃப்ரெண்ட்ஸை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், பேசியிருக்கிறேன். இவ்வளோ பெரிய டிகிரி முடிச்சுட்டு ஏன் உங்களுக்கான வாய்ப்புகள் கிடைக்கல அப்படின்னு கேட்டால், எங்கள் குடும்பத்தில் அதுக்கான சப்போர்ட்டிவ் என்விரான்மெண்ட் இல்லை. என்னோடய ஃபேமிலி வந்துட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணலை. அப்படி சப்போர்ட் பண்ணியிருந்தால் நான் ஏதாவது ஒரு விஷயத்தை நான் சாதிச்சிருப்பேன், என்னோடய அடுத்த லெவலுக்கு நான் போயிருப்பேன் அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்குள்ளே இருக்க தான் செய்யுதுங்க. இன்றைக்கி இருக்கிற சொசைட்டியில் வந்துட்டு ஆண் தான் வேலை செய்யணும், பெண் தான் வேலை செய்யணுங்கிற ஒரு ஸ்டிக்மாக்குள்ளே யாருமே போக விரும்பலாங்க. இன்றைக்கி சூழ்நிலை எல்லாருமே வேலை செய்கிறாங்க. ஜென்சி கிட்ஸ் வரைக்குமே அந்த ஓப்பனான மைண்ட் செட்குள்ளே வந்துட்டாங்க. நிறைய மாடர்ன் பெண்கள், பாரதி கண்ட புதுமை பெண்களா அப்படிங்கிற கேட்டிங்கன்னா, இன்றைக்கி இருக்கிற புதுமை பெண்கள் வந்துட்டு நிறையா பேர் வேலை செய்யணுங்கிறத விருப்பப்படுறாங்க. நிறையா பேர் தங்களுடைய குடும்பத்துக்கு கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்குமே அந்த வழியை விட்டு நிற்கிறது ஒரு மிகப்பெரிய முக்கியமான ஒரு தருணமாக இன்றைக்கி நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறது தான் மறுக்க முடியாத உண்மை தான். இன்றைக்கி அரசியல் கட்சிகள் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு உரிமை தொகை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நிறையா பேசிகிட்டு இருக்காங்க. அவங்களோட உரிமை தொகை மட்டும் இல்லைங்க, அவங்களோட உணர்வுகளை மதித்து அவங்களுக்கு உரிமைகளையும் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பதிவும் கூட. நம்ம வீட்டில் சாதிக்கணும்னு நினைக்கிற நிறைய பெண்கள் வந்துட்டு இன்றைக்கி முடங்கி கிடக்கிறாங்க. அவங்களுக்கான வாய்ப்பை நீங்கள் கொடுத்து அவங்க நீங்கள் முன்னேற்றி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறது தான் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் ஒரு மிகப்பெரிய வெற்றி தான். பொதுவாகவே ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெண் இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு பெண்ணின் கண்ணீருக்கு பின்னாடி ஒரு ஆண் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான ஒரு விஷயம். ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் சேர்ந்து ஜெயிக்கட்டும். இந்த சமுதாயத்தில் அவங்களுக்கான வாய்ப்புகளை எல்லாருமே கொடுக்கணும். இன்றைக்கி நிறைய இடத்துல முன்னேறி வந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்கள தட்டி கொடுத்து இன்னும் முன்னேறதுக்கு நம்ம வழிவகை செய்யணும். ஒரு ஆணுடைய வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெண்ணும், ஒரு பெண்ணுடைய வெற்றிக்கு பின்னாடி ஒரு ஆணும் இருந்தாங்க அப்படின்னா அந்த குடும்பம் மிகப்பெரிய ஒரு பலம் பெறும், அந்த குடும்பம் ஒரு வலிமை பெறும், இந்த சமுதாயம் சிறப்புறும். இந்த பதிவின் முக்கியமான நோக்கமும் அதுதான். ஸோ சாதிக்கணும்னு நினைக்கிற எல்லா பெண்களுக்கும் ஊந்து சக்தியாக அந்த குடும்பத்தின் ஆண்கள் இருந்தாங்க அப்படின்னா ஒரு வலிமையான சமுதாயத்தை, ஒரு வலிமையான பாரதத்தை நம்ம உருவாக்க முடியும். அதற்கு இந்த பதிவு வந்துட்டு ஒரு சின்ன ஒரு தீக்குச்சியாக இருந்தது அப்படின்னா எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் தாங்க. கான்ஃபிடெண்ட்டாக இருங்க, நல்லதே நடக்கும். நாளை சூரியன் உதிக்கிற அந்த நாள் எல்லாத்துக்கும் ஒரு சிறப்பான நாளாக இருக்கணும், நமக்கும் இருக்கணும், நம்ம சமுதாயத்துக்கும் இருக்கணும் அப்படிங்கிறத உங்களோட சேர்ந்து நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவை நீங்கள் சாதிக்கணும்னு நினைக்கிற, நீங்கள் முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு பெண்ணுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுடைய முன்னேற்றத்தில் உங்களுடைய பங்கு இருந்தது அப்படின்னா இந்த சமுதாயத்துக்கு அது மிகப்பெரிய ஒரு ஊன்றுகோலாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவோம், எல்லோரும் சேர்ந்து சக்ஸஸ் பண்ணுவோம், எல்லோரும் சேர்ந்து ஜெயிப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆன் 360.